Hello friends, welcome to JJ channel. நம்ம இன்னைக்கு வீடியோல ஒரு சிம்பிள் எம்ப்ராய்டிங் டிசைன் தான் போட போறோம். இந்த ஸ்டிட்ச் ஃப்ளை ஸ்டிட்சும் ஃப்ரெஞ்ச் நாட்டும் யூஸ் பண்ணி லேசி டேசி யூஸ் பண்ணி பண்ண போறோம். இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்துருக்கேன். கிரீன் கலர் த்ரெட் பார்த்தீங்கன்னா கிரீன், எல்லோ, எனி கலர் இந்த 3 கலர் எடுத்திருக்கேன். பாருங்க, கீழே இருந்து த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஆப்போசிட்ல நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சென்டர் எடுத்து ஃபுல்லாக இழுத்துருங்க. அப்புறம் நம்ம டைட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்போவுமே ஆப்போசிட்லேருந்து திருப்பி அதே சென்டருக்கு ஸ்டெம்க்கு தான் வரணும். பாருங்க, இந்த சென்டர் ஸ்டெம்க்கு வந்துட்டு இப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு எகைன் திருப்பி அடுத்ததோட இதில் நம்ம அப்ளை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணும்போது இந்த ஸ்டெம்மெல்லாம் ஈவனாக பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, next opposite. இப்போ இதோட ஃபினிஷ் பண்ணிட்டு பேக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்கத்துலேயே சிம்பிளாக இப்படி எடுத்து ஊசி மேலே ஒரு 2 சுற்றி ஊசி எடுத்து கொட்டை கட் பண்ணிடுங்க. நாட்டு விழுந்துருவாங்க. நாட்டு விழுந்துச்சுன்னா இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் இப்போ இதில் நம்ம எல்லோ கலர் எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்துக்கோங்க, நாட் போட்டு. இப்போ நான் நாட் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேப்லலாம் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். எப்போவுமே கீழே இருந்து இந்த ஸ்டெம்மோடு ஒட்டின மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 2 சுற்று தான் ஊசி மேலே, 1 2. எந்த இடத்துலேருந்து நூலை எடுத்தீங்களோ அதே இடத்துல உள்ள விட்டு நம்ம இழுத்துடணும். இழுத்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சி இழுங்க, அப்போ கரெக்டாக வருது. இப்போ ஆப்போசிட்டில் போடுறேன். நெக்ஸ்ட் இது ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஊசியில் நூல் 2 டைம் சுற்றி இப்போ பக்கத்தில் போட்டு இழுக்கும்போது கட்டவரில் கை வச்சு இழுத்தோன்னா அந்த டிசைன் உங்களுக்கு நல்லா அங்கே இதே தான் இங்கே எல்லா கேப்பில் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பிங்க் கலரை எடுத்துருக்கோம். பிங்க் கலரில் இப்போ நம்ம பண்ண போகிறது லேசி டேசி ஸ்டிச் தான். பார்த்தீங்கன்னா
நூல் கொஞ்சம் இதாகவே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சிக்காயிடும். இப்போ இந்த இதுலேருந்து வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டு இதுக்கு பின்னாடி இப்படி விட்டு நெக்ஸ்ட் எடுத்துட்டு பக்கத்துலயே விடுங்க. பக்கத்துல விட்டு நம்ம எல்லாத்துக்கும் அதுக்கு ஈவனாக லேசி டேசி போட்டுட்டோம்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த ஸ்டிச்சு தான் இதை சுற்றி வர நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ ஹேண்டில் வரையாமல் கொஞ்சம் ட்ரேஸ். இப்போ நம்ம லேசி டேசி ஃப்ளை ஸ்டிச் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஃப்ரெஞ்ச் நாட்டு. நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறத விட கரெக்டான ஒரு டிசைனை ட்ரேசிங்கில் பண்ணும்போது தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.